மைக்கேல் ஜோர்டன் 1963ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நார்த் கரோலினாவில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே கூடைப்பந்து விளையாட்டில் ஆர்வமுள்ளவர். ஆனால் பள்ளி காலத்தில் அவர் தனது பள்ளி கூடைப்பந்து அணியில் கூட சேர்க்கப்படவில்லை. அவரது ஆசிரியை கூறினார், "நீங்கள் இன்னும் வளர வேண்டும்" என்று. அந்த கூற்று அவரை மேலும் உற்சாகப்படுத்தியது. சில ஆண்டுகளுக்குப் பிறகு ஜோர்டன் நார்த் கரோலினா பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டிருந்த நேரத்தில் 1982ஆம் ஆண்டு நடைபெற்ற தேசிய கல்லூரி சாம்பியன்ஷிப்பை வென்றார். இந்த வெற்றி அவரை நாட்டில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலும் அறியப்படுத்தியது. பின்னர் அவர் அமெரிக்கா கூடைப்பந்து சங்கத்தில் தேர்வு செய்யப்பட்டார். சில நாட்களுக்கு பிறகு ஜோர்டன் சிகாகோ புல்ஸ் அணியில் சேர்ந்து தேசிய சாம்பியன்ஷிப்புகளை வென்றார். அவரது திறமை, உழைப்பு, மனப்பாங்கு அவரை உலகின் சிறந்த கூடைப்பந்து வீரராக மாற்றியது. 1993ஆம் ஆண்டு ஜோர்டன் தனது தந்தையின் மரணத்தால் பாதிக்கப்பட்டு கூடைப்பந்து விளையாட்டை விட்டு ஓய்வெடுக்கிறார். 1995ஆம் ஆண்டு ஜோர்டன் மீண்டும் NBA-க்கு வந்து இன்னும் பல சாதனைகள் செய்து மீண்டும் உலக தலை சிறந்த வீரராக மாறுகிறார். ஒரு நாள் மேடையில் பேட்டி கொடுக்கும் பொழுது இவ்வாறு கூறினார், "நான் எனது வாழ்க்கையில் 9000 ஷாட்களை தவறாக வீசினேன். அதிலும் 26 ஷாட்களை வெற்றி பெறும் கடைசி நிமிடத்தில் வீசி வெற்றி பெறும் வாய்ப்பை இழந்தேன்." மேலும் அவர் கூறினார், "நான் தோல்வியைக் கண்டு பின்வாங்கவில்லை. நான் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ததால் தான் எனக்கு உலக தலை சிறந்த கூடைப்பந்து வீரராக வர முடிந்தது" என்று அவர் கூறினார். இவருடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், தோல்வியைக் கண்டு பின்வாங்கக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தான் எங்கள் இலக்கை அடைய முடியும், வெற்றி பெற முடியும்.